மதுரை மாநாடு 2 மிகப்பெரிய சாதனைகளை படைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். மதுரை மாநாட்டுல தளபதி ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்திருந்தாரு. அந்த வீடியோவை தளபதி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அப்லோட் பண்ணியிருந்தாரு. அந்த செல்ஃபி வீடியோ இப்போ இன்ஸ்டாகிராம்ல 100 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அதாவது 10 கோடி பேர் அந்த வீடியோவை பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1 கோடிக்கு மேல அந்த வீடியோக்கு லைக்ஸ் வந்திருக்கு. உண்மையாலுமே இது மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி தளபதியோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எந்த ஒரு வீடியோவும் 100 மில்லியன் வியூஸ் போனது கிடையாது. பட் தளபதியோட இந்த பொலிட்டிக்கல் செல்ஃபி வீடியோ 100 மில்லியன் வியூஸ் தாண்டி இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா தளபதியோட அரசியல் வருகைக்கு மக்கள் மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அடுத்தபடியா இந்த மதுரை மாநாடு இன்னொரு அபார சாதனையை படைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசியல் வரலாற்றுல அதிக தொண்டர்கள் பங்கேற்ற மாநாடுகளோட லிஸ்ட் இப்ப வெளியில வந்திருக்கு. இந்த லிஸ்ட்ல மதுரையில நடந்த தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. சுமார் 15 லட்சம் பேர் இந்த மாநாட்டுல கலந்துகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. தாவேகாக்கு அடுத்த இடத்துல பிஜேபி இருக்காங்க. இவங்களோட மாநாட்டுல சுமார் 12 லட்சம் பேர் கலந்துகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்தபடியா சிரஞ்சீவியோட பிரஜா ராஜ்யம் கட்சி 3வது இடத்துல இருக்கு. அந்த கட்சி மாநாட்டுல சுமார் 11 லட்சம் பேர் கலந்துகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. 4வது இடத்துல தெலுங்கு தேசம் கட்சி 10.55 லட்சம் பேர் கலந்துகிட்டாங்க. 5வது இடத்துல பவன் கல்யாணோட ஜனசேனா கட்சி இருக்கு. அந்த மாநாட்டுல 5.13 லட்சம் பேர் கலந்துகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு லிஸ்ட டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டு இருக்காங்க. ஓகே நண்பா, இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.